கொல்லைக்கு போனாலும் கூட்டு உதவாதும்பாங்க அப்படின்னு ஒரு பழமொழி. கொல்லைக்கு போனாலும் கூட்டாக 2 பொருட்களை சேர்த்து ஒரு செடி வச்சுக்கோங்களேன். அந்த செடிக்கு இன்னொரு செடியை சேர்த்து இப்போ இதை எடுத்துக்குவோம், பாரிஜாத செடி. இப்போ தனியாக இருந்தால் மட்டும்தான் இது பூக்கும். இது கூட இன்னொரு பூச்செடியை சேர்த்து வச்சா ஒன்று பூக்கும், ஒன்று செத்து போயிடும். என்ன, அதனால் ஒரு செடி தான் நல்லாயிருக்கும், ஒன்று வீணாக போயிடும். அதே மாதிரி தாங்க நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் இன்னொருத்தரை கூட்டு சேர்த்துக்கிட்டா அப்போதைக்கு உடனடியாக நல்லாயிருக்கும். போக போக ஒருத்தர் மேலோக்கி போயிடுவாங்க, ஒருத்தர் அடி வாங்கிடும். என்கிட்ட விட்டு கொடுத்துரு, என்ன பார்ட்னர்ஷிப்பாக என்கிட்ட விட்டு கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். இல்லையா, நீ கணக்கு ஒழுங்காக காட்டல, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கல் வந்துடும், மனத்தாங்கல் வந்துடும், பிரச்சனைகள் அதிகரிக்கும், அவங்களுக்குள்ள வாக்குவாதம் முற்றி போயிடும், 2 பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் போயிடும். அதுமாரி தாங்க வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரே மேடையில் 2 கல்யாணம் பண்ணுனா ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று நல்லா இல்லை. நிறைய பார்த்துட்டேன், நானும் பார்த்துட்டேன். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கொல்லைக்கு போனாலும் கூட்டு உதவாதுன்னு டபுளாக 2ஆக. இப்போ இந்த பூச்செடியை 2 செடி வச்சா ஒரு செடி நல்லா வளர்ந்து பூக்குது, ஒன்று அப்படியே சின்னதாக நிற்கிது, காய்க்கவும் மாட்டேங்குது, பூக்கவும் மாட்டேங்குது. அதனால் எந்த ஒரு விஷயமானாலும் சரி, நம்ம கூட்டு பவிச்சல் ஆகவே ஆகாது. நம்ம ஒரு நாளைக்கு திறப்போம், ஒரு நாளைக்கு கடையை மூடிடுவோம். பார்ட்னர்ஷிப்பு அப்படி இருக்காது. கரெக்டாக செய்யணும், இல்லைன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும். அவங்க அதிக நேரம் உழைச்சா நீ அதேமாரி உழைக்கணும். நான் இன்றைக்கி நீ பல காரணம் சொல்லிவிட்டு லீவு போடுற, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னுங்கிற ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வரும். அதை மாதிரி எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட்டு பவிச்சல் ஆகாது. தனியாக நின்று தாங்க நம்ம ஜெயிக்க முடியும். கூட்டாக இருந்தால் ஒன்றுமே முன்னேற்றம் வராது, பிஸ்னஸ் பாதிக்கும். அதனால் கொல்லைக்கு போனாலும் கூட்டு உதவாதுங்கிறது பழமொழி.